உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி தேதி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சரியா மணி 10:55 2012. இந்த இடத்துல நான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது இந்த மாதிரி அழகான இயற்கை காட்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆன்மீக வழியில் ஈடுபடுறவங்க நிச்சயமாக இந்த மாதிரி அமைதியான இடத்துக்கு தான் தேடி வருவாங்க. நானும் ஒரு ஆன்மீகவாதி தான். அதனால தான் இந்த மாதிரி ஒரு தனிமையான இடத்துக்கு நான் ரொம்ப பல சிந்தனைகள் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அதோட இந்த இயற்கையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயற்கையை நேசிப்பவன் இறைவனை நேசிப்பவனாகிறான். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். நத்தைச்சூரி என்ற ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை நீங்கள் வேரோடு பிடுங்கி ஊர்ந்து செல்லும் நத்தையின் மீது வச்சிங்கன்னா அந்த நத்தையோட ஓடு வெடிச்சிடும். ஏன்னா அந்த மூலிகையோட பவர், அந்த வேருக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. அந்த மூலிகையின் பெயர் நத்தைச்சூரி. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, நிலம்புருண்டி வேர். மனிதனுடைய வாடை காற்றும் பட்டதுமே அது மண்ணுக்குள்ளே நுழைஞ்சிக்கும். அந்த நிலம்புருண்டி வேரை அவ்வளோ எளிதில் மனிதர்கள் பார்க்க முடியாது. அது மனிதனுடைய வாடை காற்றை படக்கூடாது. அந்த நிலம்புருண்டி வேரை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தெற்றல் கொட்டையை கையில் வச்சுக்கிட்டு இப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வேர் இருக்கிற இடத்துல இந்த தெற்றல் கொட்டை பட்டுன்னு வெடிக்கும். அந்த இடத்துல நீங்கள் நின்று தரையில் பார்த்தீங்கன்னா அந்த நிலம்புருண்டி வேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை வைத்து சில பேர் மூலிகைக்கு, அதாவது வைத்தியத்திற்கு பயன்படுத்துகிறாங்க. இன்னும் ஒரு சிலர் மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு செடி மூலிகை இருக்குது. அது பேர் திகைப்பூண்டு. அது பூமியில் இருந்து 1 அடி வளரும். பார்க்குறதுக்கு அதோட இலைகள் மிளகாய் செடி இலை மாதிரி இருக்கும். சின்ன சின்ன வெண்மையான பூக்கள் இருக்கும். அதை தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் மிதிச்சிட்டிங்கன்னா 24 மணி நேரம் உங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு பாதை தெரியாமல் அந்த இடத்தையே நீங்கள் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. அது அந்த மூலிகையின் பெயர் திகைப்பூண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பூமியில் நிறைய விஷயங்கள், நமக்கு அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது நமக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் தெரியாதது இந்த உலகத்தில் எவ்வளவோ இருக்குது. ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், முதலில் நாம் யார், நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன இந்த பூமியில் செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு நல்லா யோசித்து நீங்கள் ஆன்மீக வழியில் சென்றால் உலகத்தில் உள்ள மற்ற எல்லா அற்புதமான விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, பாய்.